ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆயிருக்க ஷெல்டர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் ஏஜென்ட், அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஏஜென்ட். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அசாசினும் கூட. கவர்மெண்ட் யாரெல்லாம் போட்டு தள்ள சொல்கிறாங்களோ அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறவர் தான் இவரோட வேலை. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு தீவு மாதிரி ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு வராரு தனிமையில். இவருக்கு சாப்பாடு அது இதெல்லாம் தரத்துக்கு ஒரு ஃபேமிலி வருவாங்க. அதில் இருக்க குட்டி பொண்ணு தான் மேக்ஸிமம் இவர் கொண்டு வந்து கொடுக்கும். அந்த பொண்ணை இவர்கிட்ட பேச ட்ரை பண்ணாலும் நம்மால பேசவே மாட்டாரு, தனிமையிலே இருப்பாரு. ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருது. அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ களறங்குறாரு. அப்படியே நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்றது ஒரு கேங் வருது. அவங்களாம் யாரு, இவங்க கிட்டத்துல இவங்க தப்பிச்சாங்களா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜேசனோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு மாஸ் ஆக்ஷன் படத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை பக்காவாக பிரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மைக்கேல் ஜெஸ்ஸி ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வர ஆக்ஷன் போர்ஷன்ஸ் ஒன்றுமே மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். அல்டிமேட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான மாதிரியே டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் சூப்பராக ஹெல்ப் பண்ணியிருக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோக்கும் நடுவில் இருக்க பாண்டிங் ஓரளவு நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிடுது. அதையும் தாண்டி இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா படம் பயங்கர ப்ரெடிக்டபிளான ஒரு படம். ஏன்னா ஸ்டோரி பிளாட்டுமே நம்ம அரக பழசான ஒரு ஸ்டோரி பிளாட் தான். ஏன் வில்லன் கேரக்டருமே பெருசாக எழுதல, ஒரு டிப்பிக்கலான ஒரு வில்லன் கேரக்டர் தான். அவன் என்னெல்லாம் பண்ணுவானோ அதுதான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் பல சீன்ஸ் நமக்கு ப்ரெடிக்டபிளாக இருக்கு. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் பெருசாக அடல் கண்டென்ட்லாம் இல்லை, ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.